அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த இஇஇ திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 முதலீடு செய்தால் 8 லட்சத்துக்கு மேல் கிடைக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நீண்ட கால முதலீட்டின் மூலம் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்காக நிறைய பணத்தை சேமிக்க விரும்பினால் போஸ்ட் ஆஃபீஸ் பிபிஎஃப் திட்டம் உங்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 டெபாசிட் செய்வதன் மூலம் ரூபாய் 8 லட்சத்துக்கு மேல் சேர்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸ் பிபிஎஃப் ஸ்கீம் அரசு வழங்கும் முதலீட்டு திட்டங்களில் பொது வருங்கால வைப்பு நிதி முக்கியமானது. தபால் துறையில் பிரபலமான திட்டங்களில் இதுவும் ஒன்று. இந்த அரசு திட்டத்தில் குறைந்தபட்சம் ரூபாய் 500 முதல் அதிகபட்சம் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். பிபிஎஃப் திட்டம் 15 ஆண்டுகளில் முதிர்ச்சி அடைகிறது. இதனுடன் வரி சலுகைகளும் கிடைக்கும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நீண்ட கால முதலீட்டின் மூலம் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்காக நிறைய பணத்தை சேமிக்க விரும்பினால் இந்த திட்டம் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். தற்போது இந்த திட்டத்தில் 7.1% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 உங்கள் குழந்தையின் பெயரில் டெபாசிட் செய்தால் அவருக்கு ரூபாய் 8 லட்சத்துக்கு மேல் சேர்க்கலாம். இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். பிபிஎஃப் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 முதலீடு செய்தால் ஒரு வருடத்தில் ரூபாய் 12,000 முதலீடு செய்வீர்கள். இந்த திட்டம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடையும். ஆனால் நீங்கள் அதை மேலும் 5 ஆண்டுகள் வீதம் 2 முறை நீடிக்க வேண்டும். தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு முதலீட்டை தொடர வேண்டும். 25 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 முதலீடு செய்தால் மொத்தம் ரூபாய் 3 லட்சம் முதலீடு செய்வீர்கள். 7.1% வட்டி விகிதத்தில் வட்டியிலிருந்து ரூபாய் 5,24,641 கிடைக்கும். இதன் மூலம் ரூபாய் 8,24,641 முதிர்வு தொகை சம்பாதிக்கலாம். பிபிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிபிஎஃப் கணக்கு நீட்டிப்பு ஒவ்வொன்றும் 5 வருடங்களுக்கு செயல்படுகிறது. பிபிஎஃப் நீட்டிப்பு விஷயத்தில் முதலீட்டாளர்களுக்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒரு வாய்ப்பு தொடர் முதலீட்டுடன் கணக்கு நீட்டிப்பு. இரண்டாவது வாய்ப்பு முதலீடு இல்லாமல் கணக்கு நீட்டிப்பு. 5 ஆண்டுகள் கணக்கை நீட்டிக்கும் போதே முதலீட்டையும் தொடர வேண்டும். பிபிஎஃப் பெனிஃபிட் பிபி கணக்கு முதிர்வு தேதியிலிருந்து 1 வருடம் முடிவதற்குள் நீட்டிப்புக்கான விண்ணப்பத்தை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். நீட்டிப்புக்காக ஒரு படிவத்தை நிரப்பி கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளவும். பிபிஎஃப் கணக்கு தொடங்கப்பட்டுள்ள அதே தபால் அலுவலகம் வங்கி கிளையில் படிவம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். போஸ்ட் ஆஃபீஸ் இஇ ஸ்கீம் பிபிஎஃப் கணக்கு இஇ வகை திட்டமாகும். எனவே இந்த திட்டத்தில் 3 வழிகளில் வரி விலக்கு பெறுவீர்கள். இஇ வகை திட்டங்களில் ஆண்டுதோறும் டெபாசிட் செய்யப்படும் தொகைக்கு வரி இல்லை. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் ஈட்டப்படும் வட்டிக்கும் வரி இல்லை. முதிர்வு நேரத்தில் பெறப்படும் மொத்த தொகைக்கும் வரி விலக்கு உண்டு. அதாவது முதலீடு, வட்டி, முதிர்வு ஆகிய 3லும் வரி சேமிப்பு உள்ளது. இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.